அன்பான அதிரகிளிஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அதிரகிளிஸ் சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னா, பருப்பு கீரை வச்சு ஒரு கடையல் செய்யலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கு தேவையானது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 100 150 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு. அது கூட ஒரு கட்டு அ ஸ்பினாச் நான் எடுத்திருக்கேன் இங்க. நீங்க எந்த கடையில கீரை வேணா எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அது கூட உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை அது எடுத்திருக்கோம். அது கூட கீரையோட போட்டு வேக வைக்கிறதுக்காக பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு பல்லு, கொஞ்சம் கிரஷ்டு பெப்பர் அந்த கார ஸ்மெல்லுக்காக, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பருப்பு இப்போ தனியாக எடுத்து ஒரு குக்கர்லேயோ அல்லது ஒரு தனி பாத்திரத்துலேயோ போட்டு வேக வச்சு அதை கடைச்சி எடுத்துட போகிறேன். ஏன்னா பருப்பு வேக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அதை தனியாக நம்ம பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பருப்பு 150 கிராம் பருப்பை தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து மற்ற போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியில் கீரை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அடுப்பு நல்லா சூடு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சது, ஒரு 4 பூண்டு பல்லு போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போதும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ப்ளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் கிரஷ் பெப்பர், ப்ளஸ் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு. இந்த 3ஐயும் சேர்த்து இதை ஒரு வதக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஒரு கப் அளவு கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கீரையை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ கீரை நல்லா இந்த பச்சை வாசலாம் போயிடுச்சு, நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நீங்கள் கீரை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அதை திருப்பியும் நம்ம மற்ற வச்சு கடை தேவையில்லை. பெருசு பெருசாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இது கூட வச்சு கலரி விட்டுருங்க. கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த பருப்பும் கீரையும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளித்து போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த கீரையை நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாற்றிக்கலாம். வரலாம் மாற்றிட்டு இப்போ அது கொதிக்க ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அதுக்கு வடகம் தாளிக்கிறதுக்கு உண்டான தாளிப்பு பொருட்களையும் செஞ்சிடலாம். கொஞ்சம் கடாய் சூடேறட்டும். இந்த சூடேறதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததும் இது கூட வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கடைசியாக இந்த தாளிச்சதை வந்து நம்ம வந்து இந்த கீரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலரி அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளுக்கு சுவையான பருப்பு கீரை கடைசல் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா அதிரக்லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.